வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐஃபோன் 17ஓட அன்பாக்சிங் ப்ளஸ் குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஐஃபோன் 17 256GB மாடல். ஸோ நான் ரீசெண்ட் டைமில் என்னோட ஐஃபோன் 16 ப்ரோ சேல் பண்ணிட்டு இந்த ஐஃபோன் 17க்கு வந்திருக்கேன். ஸோ உண்மையிலே இந்த 17 ஒர்த்தா இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நவ் லெட்ஸ் கெட் இன்டு a வீடியோ. ஓகே கேஸ், இப்போ இதுதான் ஐஃபோன் 17ஓட பாக்ஸு. சைடில் வழக்கம் போல் ஐஃபோன்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பின்னாடி பிரிச்சுட்டு இந்த சீலை கட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது லைட்டாக ஸ்லைட் பண்ணால் போதும், சீல் வந்துடும். இட்ஸ் தேட் சிம்பிள், எப்பயுமே ஐஃபோனில் இருக்கிற மாதிரி. இப்போ ஓப்பன் பண்ணோம்னா பாக்ஸோட குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லைங்க. கம்பேரிங் ப்ரீவியஸ் மாடல் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோனுக்கு வந்துட்டோன்னா இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இந்த ப்ளூ கலர். ஆல்சோ ஒரு வகையான லைட் க்ரீன், அது கிடைக்கவே இல்லைங்க ஸ்டாக்கு. அண்ட் இந்த வருஷம் பேஸ் வேரியன்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை பீல் ஆஃப் பண்ணோன்னா உள்ள டிஸ்பிளே 120Hz ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரோ ஐஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவ்வளோதாங்க ஒரு குட்டியான அன்பாக்சிங். இதுக்கப்புறம் செட்டப் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே கேஸ், இப்போ இதுதான் ஐஃபோன் 17. அண்ட் இந்த ஃபோனோட பிரைசிங்கை பற்றி கேட்டிங்கன்னா, இதோட எம்ஆர்பி பிரைஸ் 83,000 rupees வருது. 256GB பேஸ் வேரியண்ட்டாக வச்சிருக்காங்க. இந்த 128ல இனிமேல் கிடையாது, 256 தான் பேஸ் ஸ்டோரேஜ். நீங்கள் இந்த ஃபோனை எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலுமே SBI இல்லாட்டி ICICI கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா 6000 ரூபாய் உங்களுக்கு பேங்க் ஆஃபர் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இது போக உங்களுக்கு ஆப்பிள் கேர் பிளஸ்லையும் டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃப்லைன் ஸ்டோரில் கொடுக்குறாங்க. நான் இந்த ஃபோன் ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். ஆப்பிள் கேர் பிளஸ் எனக்கு வந்து 5500 பண்ணி கொடுத்தாங்க. அதோட ஒரிஜினல் பிரைஸ் 8500 வரும். ஸோ அங்கே டிஸ்கவுண்ட். அது போக ஒரு 3000 ரூபாய் ஒர்த்துக்கக்கூடிய ஆக்சசரிஸ், இந்த மொபைலுக்கான டெம்பர் கிளாஸ், லென்ஸ் ப்ரொடெக்டர், அதுக்கப்புறம் கேஸ், இது எல்லாமே எனக்கு ஆஃப்லைன் ஸ்டோர்ல ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்தாங்க. விச் இஸ் a குட் டீல். நீங்க ஐஃபோன் 17 பாக்குறீங்கன்னா ஆன்லைன்ல விட ஆஃப்லைன்ல நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது போக டிஸ்கவுண்ட்ஸும் நிறைய இருக்கு. ஆஃப்லைன்ல செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த போனோட குவிக் ரிவ்யூ அப்படி நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டிசைன் பார்க்கறதுக்கு அப்படியே ஐஃபோன் 16 மாதிரியே இருக்கு. எங்கேயுமே இது ஐஃபோன் 17 யாருமே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அச்சசல் ஒரே மாதிரி தான் இருக்கு டிசைனு. பட் இருந்தாலும் நம்ம சைட் பை சைட் ஐஃபோன் 16ஓட வச்சு பார்த்தோம்னா இதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு. ஏன்னா ஆப்பிள் வந்து 6.1 இன்ச்லேருந்து 6.3 இன்ச்சுக்கு மூவ் ஆயிருக்காங்க. ஓவரால் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. அதை தாண்டி டிசைன் 16 மாதிரியே தான் இருக்கு. கலர் இது வந்து கொஞ்சம் லைட்டர் ப்ளூவா உங்களுக்கு இருக்கு. இதே ப்ளூ கலர் நீங்க 16 எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கா வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி வெயிட் வந்து நான் 16 ப்ரோ கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மியா இருக்கு. 177 கிராம் தான், ரொம்ப லைட் வெயிட்டான போன். இந்த செக்மெண்ட்ல நீங்க மற்ற போன் எதை எடுத்தாலுமே இதை விட வெயிட் அதிகமா தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த போன் வெளியே பாக்குறதுக்கு ஐஃபோன் 16 மாதிரியே தான் இருக்கு. பாக்குறதுக்கு ஒரு பேஸ் வேரியன்ட் ஐபோன் மாதிரி தான் இருக்கு. பட் அப்படியே நம்ம திருப்பி பார்த்தோம்னா இதோட டிஸ்பிளே எல்லாம் ப்ரோ லெவல்ல கொடுத்திருக்காங்க. இந்த வருஷம் ஐபோன் 17 ப்ரோல வர அதே டிஸ்பிளே தான் ஐபோன் 17லயும் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து 120Hz ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஸ்பிளே. நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே, செம்ம ஷார்ப்பா இருக்கு டிஸ்பிளே பார்க்கிறதுக்கு. அட் த சேம் டைம் பெசல்ஸ் ரொம்ப தின்னா கொடுத்திருக்காங்க. நான் ஐபோன் 16 ப்ரோல மென்ஷன் பண்ணியிருந்தேன், பெசல்ஸ் செம்ம தின்னா இருக்கு. ஒரு பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா ஒரு அப்பீலிங்கான ஃபீல் கண்டிப்பா கிடைக்குது. இந்த போனோட டிஸ்பிளே தரமா இருக்கு. இதோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த வருஷம். 3000 nits பீக் பிரைட்னஸ். அதுவும் நீங்க வெளியே யூஸ் பண்ணும்போது தான் அது போகும். ஸோ மற்றபடி நான் 16 ப்ரோ யூஸ் பண்ணதுக்கும் இதுக்கும் பார்த்தோம்னா டிஃபரன்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லை. நார்மலாக தான் இதுக்கு பிரைட்னஸ் எல்லாமே. நம்ம அவுட்டோர்ல போய் யூஸ் பண்ணும்போது அதிகமாக இருக்கும்னு ஆப்பிள் சொல்றாங்க. அதுவும் என் கண்ணுக்கு அப்படி தெரியல. ஸோ உண்மையிலேயே இது ஒரு நல்ல டிஸ்பிளே. இது கூடவே இந்த வருஷம் நம்மளுக்கு செராமிக் ஷீல்ட் 2 அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. மோர் ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் அது ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் தான், ஸ்கிராச் ப்ரூஃப் கிடையாது. அதனால நீங்க டெம்பர்ட் போடாம இந்த போனை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டிஸ்பிளே ஸ்கிராச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா டெம்பர் கிளாஸ் இல்ல ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் போட்டுக்கோங்க. ஸோ இந்த வருஷம் டிஸ்பிளேல எந்த வித காம்ப்ரமைஸும் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போன்ல வந்து கிட்டத்தட்ட 3692 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இது பார்க்கறதுக்கு வந்து ஸ்பெக் வைஸ் சின்ன பேட்டரி மாதிரி இருந்தாலும் இதோட பேட்டரி லைஃப் ஆப்பிள் கிளைம் பண்றது 30 hours கிளைம் பண்றாங்க. ஏன்னா 16 ப்ரோக்கு ஆப்பிள் 27 hours ஆஃப் பேட்டரி லைஃப் கிளைம் பண்ணாங்க. அதாவது வீடியோ பிளேபேக் கிளைம் பண்ணாங்க. இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது இது 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வரும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் 16 ப்ரோல இருந்து இதை யூஸ் பண்ணும்போது பேட்டரி லைஃப் சீரியஸ்லி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. 16 ப்ரோ கம்பேர் பண்ணும்போது 3 மணி நேரத்துக்கு மேலேயே வரும். ஏன்னா ஆப்பிள் 16 ப்ரோக்கு சொன்னப்ப அது வந்து iOS 18ல சொன்னாங்க. பட் இது வந்து இப்போ iOS 26ல இருக்கு. சோ நல்ல பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்குது. பேட்டரி லைஃப்ல பிரச்சனையே கிடையாது. சூப்பரா நிக்குது பேட்டரி. ஒரு நாள் உங்களுக்கு தாராளமா வந்துரும். சரி, பேட்டரி லைஃப் தாண்டி இந்த போன்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதாவது 40 வாட்டா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 20ல இருந்து ஆப்பிள் டைரக்டா 40 போயிருக்காங்க. அவங்க இன்க்ரீஸ் பண்ணது நல்ல விஷயமா இருந்தாலும் இதுக்கான சார்ஜர், அதாவது 40 வாட் ஆப்பிளோட ஒரிஜினல் ஐபோன் 17 சார்ஜர் இந்தியால சேல்ஸுக்கே வரல. யூஎஸ்ல மட்டும் தான் இருக்கு. இப்போதைக்கு நீங்க இந்தியால இந்த போன் வாங்குறீங்கன்னா சார்ஜர்
ஆப்ஷன் எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்கு ஒரு தனியா வீடியோவே நான் போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் நான் ஒரு தேர்ட் பார்ட்டி சார்ஜரை வாங்கி ட்ரை பண்ணேன். எனக்கு 40 வாட்ல இந்த போன் சார்ஜ் ஏறல. அது ஏனுங்கிறது எனக்கு தெரியல. நான் ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ கண்டிப்பா கொண்டு வரேன். மற்றபடி வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது, அதுவுமே நமக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் வயர்ட் அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா A19 சிப் செட் கொடுத்துருக்காங்க. இந்த A19 சிப்புங்கிறது A18 ப்ரோவோட ஓவர் கிளாக்டு வெர்ஷன் தான். ஸோ அதனால இது A18 ப்ரோ சிப் தான் சொல்ல போனா. மற்றபடி ஸ்பெக் எல்லாமே எக்ஸாக்ட்லி சேமா தான் இருக்கு. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா A18 ப்ரோ சிப்ல ஒரு GPU கோர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அந்த GPU கோருக்கு பதிலாக இதில் ஓவர் கிளாக் பண்ணிருக்கனால உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மேட்ச் பண்ணிடும். ஸோ அதனால A18 ப்ரோவோட அந்த சேம் பெர்ஃபார்மன்ஸ் இதில் நம்மளுக்கு கிடைக்குது. எனக்கு இதுக்கு முன்னாடி iPhone 16 ப்ரோ யூஸ் பண்றதுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த 17 இருக்கு. எனக்கு எங்கேயுமே டிஃபரன்ஸ் தெரியல. ஸோ அதனால பெர்ஃபார்மன்ஸ்ல கம்பேரிங் 16 இது ஒரு அப்கிரேட், பட் பெரிய அப்கிரேட் பெர்ஃபார்மன்ஸ்ல இல்ல. அண்ட் டு பி ஃபிராங்க், இன்னைக்கு நமக்கு போன்ல கிடைக்கிற பெர்ஃபார்மன்ஸ், அதாவது A18 சிப் இல்ல A18 ப்ரோ சிப்ல கிடைக்கிற பெர்ஃபார்மன்ஸ் போதுமான அளவுக்கு இருக்கு. நீங்க மொபைல்ல என்னெல்லாம் டாஸ்க் பண்ணுவீங்களோ எல்லாத்தையுமே இதுல பண்ண முடியும். அதை தாண்டி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுங்கிற அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதுல நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ அதனால நீங்க பெர்ஃபார்மன்ஸை பத்தி வரி பண்ணிக்க தேவையில்ல. ஆல்சோ மெயினான விஷயம், இது வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் பண்ணுது. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அது எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. ஃபியூச்சர்லயே நிறைய அப்டேட் வரும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இப்போதைக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்ல சொல்லிக்கிற மாதிரி ஒரு 10 ஃபீச்சர் கூட இல்லதான், நான் ஒத்துக்கிறேன். பட் ஃபியூச்சர்ல வந்து நிறைய இதுல ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆட் ஆச்சுன்னா அது எல்லாமே iPhone 17 சப்போர்ட் பண்ணும், which is a good thing. இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவோமா, நான் ஒரு போன் எடுத்தா ஃபர்ஸ்ட் நான் டெஸ்ட் பண்றது கேமராஸா தான் இருக்கும். பிகாஸ் நான் வந்து ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் போட்டோஸ்லாம் நான் ஷூட் பண்ணுவேன். அப்படி நம்ம பார்க்கும்போது நான் iPhone 16 ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதோட கேமரா ரிவ்யூ கூட நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். கேமரா அட்டகாசமா இருந்துச்சு. இதுல அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேமரா செட்டப் பத்தி பேசிடுறேன். 48 MP பிரைமரி லென்ஸ் கொடுத்திருக்காங்க, 48 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் அந்த பிரைமரி 48 மெகா பிக்சல் லென்ஸ் வந்து நிறைய பேர் 48 மெகா பிக்சல்னு சொன்னோன்னே iPhone 16 ப்ரோவோட அதே சென்சார் தானே எடுத்து இங்க போட்டிருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் அது ஆக்சுவலா உண்மை கிடையாது. நானுமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் உள்ள நம்ம போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஸ்பெக் மாறுது. அதாவது இந்த 48 மெகா பிக்சல் சென்சார் iPhone 16 ப்ரோ சென்சாரை விட சின்ன சென்சார். சென்சார் சைஸ் சின்னதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இமேஜ் குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது, லைட் நிறைய உள்ள வராது. அப்படி இருக்கும்போது இதோட கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லாவே இருந்துச்சுங்க. எனக்கு 16 ப்ரோ யூஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. பட் மைன்யூட் உங்க லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ்ல 16 ப்ரோல சூப்பரா இருக்கும். அதுல கொஞ்சம் இது வந்து அடி வாங்குது, iPhone 17 அடி வாங்குது இந்த பிரைமரி லென்ஸ்ல. ஸோ பிரைமரி லென்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நார்மலா போட்டோ எடுக்கிறீங்கன்னா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு, நல்ல டீடைல் இருக்கு. மற்றபடி இது 48 மெகா பிக்சல் லென்ஸ்னால அந்த 2x 12 MP, அது ஆப்பிள் சொல்லுவாங்க இல்லையா, 2x ஆப்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆப்டிக்கல் கிடையாது. இந்த 48 மெகா பிக்சல் 12 மெகா பிக்சல் கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வரும். பட் அதை ஆப்பிளோட பைப்லைன் மூலமா பண்றதுனால உங்களுக்கு கிளாரிட்டி சீரியஸ்லி சூப்பரா இருக்கு. அந்த 12 மெகா பிக்சல் நீங்க எடுக்கிற போட்டோ கூட 2x ஜூம் பண்ணி எடுக்கிற போட்டோ கூட நல்ல டீடைல் இருந்துச்சு. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இதுல குறைன்னு நான் சொல்லணும்னா, எனக்கு எப்பயுமே ஆப்பிள் கிட்ட பிடிக்காத விஷயம் அவங்களோட கலர் சயின்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. இப்போ பிக்சல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது பிக்சல் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது நேச்சுரல் கலரை கொடுக்கலனா கூட பிக்சலோட அந்த கலர் சயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மற்றபடி இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் 48 மெகா பிக்சல் சென்சார் இருக்குது இல்லையா, இது வந்து எக்ஸாக்ட்லி சேம் தான். iPhone 16 ப்ரோல யூஸ் பண்ண அதே சென்சார் தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால அது 16 ப்ரோ மாதிரியே தான் இருந்துச்சு. 16 ப்ரோல அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. லோ லைட்ல நல்ல டீடைல் இருக்கு. நீங்க 48 MPன்னு சொன்னோனே பிரைமரி அளவுக்கு எதிர்பார்த்திட கூடாது. அந்த கிளாரிட்டி உங்களுக்கு அல்ட்ரா வைட்ல கிடைக்காது. பட் ஸ்டில் இது வந்து கம்பேரிங் ப்ரீவியஸ் iPhone 16 பெரிய அப்கிரேடுங்க. மெயினான விஷயம் என்னன்னா, இதுதான் உங்களுக்கு இந்த போன்ல மேக்ரோவாவும் யூஸ் ஆகும். நீங்க மேக்ரோ இமேஜ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் தான் யூஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மேக்ரோ ஷாட்ல எல்லாம் நல்ல டீடைல் கிடைக்கும். சோ இந்த போட்டோஸ் எல்லாமே எடுக்கும்போது இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணேன். இதுல கேமரா கண்ட்ரோல் பட்டன் இருக்கு. அது வந்து ஸ்டாக் கேமரா ஆப்ல வேஸ்ட் தான். ஸ்டாக் கேமரா ஆப்பே வேஸ்ட் தான். ஏன்னா அதுல பெருசா ஒண்ணுமே இல்ல, யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இல்ல. எனக்கு யூஸ் பண்றது கஷ்டமா இருந்துச்சு. நான் பேசிக்கா வந்து Black Magic ஆப் இல்லாட்டி மூமெண்ட் ஆப் தான் யூஸ் பண்ணுவேன். Black Magic ஃப்ரீ. அதை தாண்டி நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது வந்து FCP ஓட ஆப் இருக்கு, கேமரா ஆப். அதுல நீங்க வந்து ப்ரோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். சோ அதை யூஸ் பண்ணி நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு பெட்டர் குவாலிட்டி கிடைக்கும். நீங்க உங்க கையில ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும், நீங்க சூப்பரா போட்டோ எடுக்கலாம். சரி, ஓகே. இப்ப வீடியோஸ்க்கு எப்படி ப்ரோ இருக்கு? போட்டோகிராஃபி பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஐபோன் நான் வாங்குறதே வீடியோக்கு தான் அப்படின்னு நினைக்கிற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா வீடியோ அட்டகாசமா இருந்துச்சுங்க. ஏன்னா இதுல சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம்னு ஈவென்ட்ல சொன்னாங்க. நான் ரியல் வேர்ல்ட்ல யூஸ் பண்ணப்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகே गाइस, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ சாம்பிள் iPhone 17ல 4K 60 FPS கையில வச்சு தான் எடுத்துட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஒரு சின்ன வாக் போறேன் பாருங்க. சுத்தமா அந்த ஷேக்கினஸே இல்லை. டைனமிக் ரேஞ்சும் பார்த்துக்கோங்க, நல்ல ஷேடோஸ் எல்லாமே வருது. ஸோ அப்படியே போயிட்டு இது 1xல இருக்கு இப்போதைக்கு. பிரைமரி 48 மெகா பிக்சல். ஓகே, அப்படியே டர்ன் பண்ணிட்டு அகைன் இப்போ போகிறேன். சுத்தமாக எந்தவித ஷேக்கினஸும் இல்லை. ஸ்டெபிலைசேஷன் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
கையில வச்சு வீடியோ எடுக்கிறீங்கன்னா அவ்வளோ ஸ்டேபிளா இருக்கு. எங்கேயுமே அந்த ரோலிங் ஷட்டர் இல்ல, எங்கேயுமே அந்த ஷேக்கினஸ் கூட ரொம்ப மைல்டா தான் இருக்கு. சுத்தமா இல்ல. நீங்க கிம்பல் இல்லாமலே இந்த போன் எடுத்துட்டு போய் மாஸ் காட்டலாம். அந்த அளவுக்கு இது வந்து வீடியோல அட்டகாசமா பெர்ஃபார்ம் பண்ணுது. டீடைலும் எஸ்பெஷலி நல்ல டீடைல் இருக்கு. எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு இல்ல. லாக் மட்டும் இதுல இல்ல. ஆப்பிள் லாக் வந்து உங்களுக்கு ப்ரோ மாடல்ல மட்டும் தான் வரும். அது ஒன்னு தான் மைனஸ். மத்தபடி இதுல வந்து வீடியோ குவாலிட்டி தரமா பண்ணுது. அண்ட் தென் இந்த ஃபேன்சி ஃபீச்சர் லைக் சினிமேட்டிக் மோடு, அப்புறம் ஆக்ஷன் மோடு, இன்னும் ஏகப்பட்ட மோடு இதுக்குள்ள இருக்கு. அந்த நீங்க ஃப்ரண்ட் கேமரால, அதாவது பேக் கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டே ஃப்ரண்ட் கேமரா ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த ஃபீச்சர்லாம் ஐபோன் 17ல தான் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் பல வருஷமா ஆண்ட்ராய்ட்ல இருக்கிற ஃபீச்சர். பட் ஸ்டில் இத கொடுத்துட்டாங்க, ஒரு நல்ல விஷயம். இப்போ நெக்ஸ்ட் பெரிய அப்கிரேட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராங்க 18 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. இந்த 18 மெகா பிக்சல் தாண்டி சென்சார் சைஸ் டபுள் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஆப்பிள் சொன்னாங்க. ஆல்சோ இந்த சென்சார் வந்து எப்படின்னா சென்டர் ஸ்டேஜ் சப்போர்ட்டோட வருது. இதுக்கு முன்னாடி நமக்கு ஐபேட்ல இருந்து அதே சென்சார் தான். இது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. ஐபேட்ல பல வருஷமா இருந்த விஷயத்தை தான் இப்போ ஐபோனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் டெக் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆல்ரெடி ஆப்பிள் வந்து ஐபேட்ல பண்ணது தான். பட் ஆக்சுவலா இந்த ஃபீச்சர் உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஒரு கையில தான் இப்படி செல்ஃபி எடுப்போம். அப்படி எடுக்கும்போது யாராச்சும் பக்கத்துல வந்தாங்கன்னா அந்த சென்சார் சைஸ் அட்ஜஸ்ட் ஆகி அதுக்கு ஏத்த மாதிரி பெருசாயிருது. which is a good thing. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க செல்ஃபிஸ் எடுக்கும்போது. பட் அதை தாண்டி இமேஜ் குவாலிட்டியை பத்தி கேட்டீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க. பிகாஸ் 16 ப்ரோல மேஜர் மைனஸா சொன்னது இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தான். நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். 12 மெகா பிக்சல் இது வந்து பழைய சென்சார் வேஸ்ட்னு சொல்லியிருந்தேன். பட் இப்ப கொடுத்திருக்கக்கூடிய 18 மெகா பிக்சல் சென்சார் சீரியஸ்லி நல்ல டீடைல் கவர் பண்ணுது. டீடைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அட் த சேம் டைம் கலர் சைன்ஸும் கம்பேரிங் 16 ப்ரோ இதுக்கு முன்னாடி இந்த எல்லா ஐபோன்ஸையும் கம்பேர் பண்ணும்போது கலர் சைன்ஸும் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் இன்னுமே சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் அந்த கலர் டோன்ல வந்து தேவைப்படுது. அதையே ஆப்பிள் அப்டேட்ல பண்ணிட்டாங்கன்னா இட் வில் பி a great perfect கேமராவா இது இருக்கும். ஆல்சோ கம்பேரிங் ஐபோன் 16 இதுல நமக்கு அந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி, மைக் குவாலிட்டி எல்லாம் பெட்டரா இருக்கு. சொல்ல போனா ஐபோன் 16 ப்ரோ ரிலீஸ் பண்ணும்போது ஆப்பிள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, மைக் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம்னு சொன்னாங்க. அதை வந்து ஐபோன் 17ல சொல்லல. பட் இந்த பேஸ் வேரியன்ட்ல மைக் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எனக்கு மைக் குவாலிட்டி சூப்பரா இருந்துச்சு. 16 ப்ரோ விடவே நல்லா இருந்துச்சு. எனக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுது. ஒரு சின்ன ஆடியோ சாம்பிள் நீங்களே கேட்டு பாருங்க. அந்த மைக் குவாலிட்டி மைக்கே தேவையில்ல போல இருக்கு. ஓகே கேஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஐஃபோன் 17ஓட ஆடியோ சாம்பிள். ஸோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து ஓரளவுக்கு தள்ளி வச்சு தான் பேசணும். மொபைலுக்கும் வாய்க்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே தான் ஸ்பீக்கருக்கும், ஸ்பீக்கர் குவாலிட்டியும் வேற லெவலில் இருக்குது. இப்போ ஓவரால் இந்த பேஸ் ஐஃபோன் 17 பற்றி கேட்டிங்கன்னா இது ஒரு கில்லர் வேல்யூ ஃபோன் தாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. பிகாஸ் நான் ஐஃபோன் 16 ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இந்த ஐஃபோன் 17க்கு வரேன். இது சொல்ல போனால் ஒரு டவுன் கிரேடு தான். எங்கேயுமே நான் இதை யூஸ் பண்ணும்போது பேஸ் வேரியன்ட் மாதிரி ஃபீலே ஆகல. நான் 16 ப்ரோ யூஸ் பண்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். எக்ஸப்ட் கேமரா, இந்த பேஸ் வேரியன்ட் ஐஃபோன் 17ல எதையுமே நான் டவுன் கிரேடா ஃபீல் பண்ணல. ப்ரோ லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது எனக்கு கொடுக்குது. அட் த சேம் டைம் இந்த போனோட ஃபுல் ரிவ்யூ இன்னுமே நிறைய யூஸ் பண்ணிட்டு இதுல என்னென்ன மைனஸ் இருக்கு, இதுல என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் ஃபுல் ரிவ்யூல சொல்றேன். அது போக கேமரா ரிவ்யூஸ் நான் செப்பரேட்டா பண்றேன். ஐஃபோன் 16 ப்ரோக்கு பண்ண மாதிரி இந்த 17ல எப்படி இந்த கேமரா இருக்குங்கிறதுக்கு டீடைல் வீடியோ கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன். அது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இடத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Wow.